தங்களுடைய தலைமையை தங்களுடைய அதிகார மையத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற கோபம் அந்த சமூக மக்களுக்கு இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அது அது நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருக்கிறது. ஒரே ஒரு சாட்சியம் தான், ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் சுயேட்சையாக ஒரு பலாபல சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் வாக்குகளுக்கு கிட்ட அவர் வாங்குறாருல, 5 ரெட்டை டெபாசிட் இலக்குதா இல்லையா? அப்ப இரட்டை இலைக்கு தான் வாக்கு, இந்த கட்சி வலிமையான கட்சி, யாரு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்லாம் டைலாக் பேசினாலும் நடைமுறையில் அவர் அவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பது என்பது மேம்போக்காக நாங்கள் புறக்கணிக்கிறோம், நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படி சொல்றதுங்கிறது தங்களை தாங்களே அதிமுக ஏமாற்றிக் கொள்கிறதா, அந்த தலைமை தங்களே ஏமாற்றிக் கொள்கிறதா என்கிற கேள்வியை தான். அதுவும் 10 பன்னீர்செல்வத்தை நிறுத்திய பிறகு பல வேற குழப்பங்களை எல்லாம் விளைவித்த பின்பும் கூட அவர்களை புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்துல இல்லாம போயிருக்கலாம். அவர் 18 எம்எல்ஏக்கெல்லாம் பிரிச்சாரு, கடந்த காலங்களில் அவருக்கு பெரும் கூட்டம் வந்துச்சு, இப்ப இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வித்தியாசங்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000 10,000 வாக்குகளை அவங்க சரிவடைய செய்தாலே இந்த கட்சி பின்னடைவுக்கு மேலும் மேலும் போகக்கூடும். இந்த கட்சி அதிகார மையமாக மீண்டும் வருவதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும்.